ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிருத்திகைன்றதுனால முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட இன்னைக்கோட அவுட்ஃபிட்டு. நாங்கள் வந்து இன்னைக்கு பஸ்ஸில் தான் போயிருந்தோம். டூ வீலர் எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காது அப்படின்ட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டோம். அங்கே போய் இறங்குனதும் ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாரு. அங்கே தான் வந்து கூப்பிட்டுக்கினாரு. அதுக்கப்புறமா அங்கே வந்து கீழெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். கீழே பயங்கரமான கூட்டம், மேலவும் கூட்டம். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சாமிக்கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. அது ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா யாரும் நாங்கள் போகும்போது மற்ற நாளில் போகும்போது கூட்டமே இருக்காது. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கருவறை கிட்டேயே போய் சாமி கும்பிட்ற மாதிரி சான்ஸ் கிடைச்சிது. அது கிருத்திகையில் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்ததும் பசங்க வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்ட்டு பார்க்குற கடையெல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த 2 மாஸ்க்கை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நாங்கள் 3 பேரும் வந்து லெமன் சோடா குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஐஸ்கிரீமையும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஃபலூடா சாப்பிட்டோம். எப்பயுமே பர்கூர் முருகர் கோயிலில் ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. சைடு பட்டிமன்றம் அதை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர், அதுக்கப்புறமா திங்ஸ்லாம் வாங்குறவங்க ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் பேர். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டதும் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு நான் வேல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வாங்கினேன். நிறைய காவடி தேர் நிறைய தேர் வந்துச்சு இந்த வருஷம். அதுக்கப்புறமா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மழை வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்ல மழை. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜெகதேவிக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வழியெல்லாம் ஃபுல்லாக தேர் தான். காவடி கம்மியாக இருந்துச்சு, தேர் அதிகமாக இருந்துச்சு. வழி ஃபுல்லாகவே அன்னதானம், தேர், காவடின்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஜெகதேவி கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து மஞ்சள் இடிக்கிறது, தேர் இழுக்கிறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் செய்வாங்க. அது எங்களால் எடுக்க முடியல. பசங்க வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே ஜெகதேவி கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.